மக்களே, வர 2026 எலெக்ஷனில் எல்லாருமே ஓட்டு போட போகிறோம். ஆனால் நிறைய பேர் தெரியாத ஒரு மர்மம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இருக்குது. என்னடா EVM ஹேக் பண்ணுறதை பற்றி பேச போறிய என்ன நினைக்கிறீங்க? அதுதான் இல்லை. நம்ம இந்த EVM-ஐ 1982லேருந்து யூஸ் பண்ணுறோம். இதை இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் ஃபஸ்ட்டு கேரளாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பரவூர் தொகுதியில் ஒரு 50 பூத்தில் இந்த EVM-ஐ ட்ரை பண்ணுறாங்க. ஓட்டிங் நடக்குது, ரிசல்ட்ஸும் வருது. அதில் காங்கிரஸ் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிட்ட தோத்துருச்சு. இதில் கடுப்பான காங்கிரஸ் பார்ட்டி இந்தியன் எலெக்ஷன்ஸ்க்கு EVM யூஸ் பண்ணுறதுக்கு சட்டமே இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கோர்ட்டு இந்த கேஸை எக்ஸாம் பண்ணிவிட்டு இந்த எலெக்ஷன் வேலிட் இல்லை, ரீஎலெக்ஷன் வைக்கணும்னு ஆர்டர் போடுறாங்க. ரீஎலெக்ஷன்ஸ் நடக்குது, மக்கள் எல்லாம் பழைய மாதிரியே பேப்பர் பேலட்ஸில் ஓட் போடுறாங்க. ஆனால் இப்போது அப்படியே ஆப்போசிட்டாக காங்கிரஸ் வின் ஆகி கம்யூனிஸ்ட் பார்ட்டி தோத்துருச்சு. இது காரணம் EVM-ல இருக்கிற டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு தான் எல்லாம் சொன்னாலும் எலெக்ஷன் கமிஷன் அப்படிலாம் இல்லை. இதை நாங்கள் ரொம்ப சேஃபாக டிசைன் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கோம், யாரும் ஹேக்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனைனால US, UK மாதிரி டெவலப் கண்ட்ரிஸ் கூட இன்னும் பேப்பர் பேலட் சிஸ்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம நாட்டில் இருக்கிற பாப்புலேஷனுக்கு பேப்பர் பேலட் சிஸ்டம்லாம் ரொம்பவே இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஹியூமன் எரர்ஸ் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் M3 EVM-ஐ 2013 லான்ச் பண்ணுறாங்க. இந்த M3 EVM மிஷின்ஸில் டேம்பர்ட் எடிஷன் சிஸ்டம் அண்ட் VVPATனு ஒரு சிஸ்டம் ஆட் பண்ணியிருப்பாங்க. பேலட்டில் நம்ம கேண்டிடேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா VVPATல 7 செகண்ட்ஸ்க்கு நம்ம சாய்ஸை பேப்பரில் பிரிண்ட் பண்ணி காட்டும். அதுக்கப்புறமா தான் உங்கள் ஓட்டர் ரெஜிஸ்டர் ஆகும். எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணிப்பாங்க. சரி, இப்போ தான் இந்த செக்யூரிட்டிலாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்களே, அப்புறம் நம்ம பயப்படணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேக்கிங்லாம் நீங்கள் பயப்பட வேணாம். இந்த சின்ன சார்ஜ்ட் பார்ட்டிகளுக்கு தான் பயப்படணும். May 18, 2003 பெல்ஜியமில் நடந்த ஒரு எலெக்ஷனுக்கு எல்லா வழக்கம் போல் போய் EVM-ல ஓட் போடுறாங்க. அந்த சிஸ்டமில் சிட்டிசன்ஸ் அவங்க ஓட்டர் ஐடி கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணணும். ஒரு சிட்டிசன்ஸோட செலெக்ஷனும் போத் சிஸ்டம்லேயும் அவங்களோட கார்ட்லையும் சேவ் ஆகிடும். அந்த கார்டை கலெக்ட் பண்ணி சேஃபாக வெரிஃபையிங் பர்பஸ்க்காக வைப்பாங்க. ஓட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா டேப்லெட் பண்ணி பார்க்குறப்ப எலெக்ஷன் அஃபிஷியல்ஸ் ஒரு ப்ராப்ளமை கண்டுபிடிக்கிறாங்க. மரியான ஒரு கேண்டிடேட் மட்டும் 4610 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது அளவுக்கு அதிகமான ஓட்ஸ்ன்னு சஸ்பெக்ட் பண்ணி இந்த கலெக்டட் கார்ட்ஸை வச்சு வெரிஃபை பண்ணி பார்க்குறப்ப இவங்களுக்கு வெறும் 514 ஓட்ஸ் தான் வந்திருக்குன்னு தெரிய வருது. 4096 ஓட்ஸ் ஆக்சுவல் ஓட்ஸை விட அதிகமாக சிஸ்டமில் காட்டியிருக்கு. எப்படி 4096 ஓட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கூப்பிட்டு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேரை டெஸ்ட் பண்ணுறாங்க. பட் எந்த ஒரு இஷ்யூவும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக 4096 இந்த நம்பரில் தான் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே பைனரி டிஜிட்ஸ், அதாவது ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் 1 and 0 கரஸ்பாண்டிங் டு த பவர் ஆஃப் 2ல தான் ரன் ஆகும். இதே மாதிரி பைனரி ஸ்ட்ரிங்ஸ் தான் எலெக்ஷனில் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்லேயும் இருந்திருக்கும். ஒரு வாட்டி ஓட் போடுறப்பையும் ஒரு டிரான்சிஸ்டர் ஆன் ஆஃப் ஆகி டோட்டல் வேல்யூவை கேல்குலேட் பண்ணும். 4096 எக்ஸ்ட்ரா ஓட் நம்பர் வரதுக்கு கரெக்டாக 2 to the power of 12, அதாவது ஸ்ட்ரிங்கில் 13th பிட் மட்டும் 0லேருந்து 1 ஆனால் போதும். பட் அது எப்படி ஆச்சு? கம்ப்யூட்டர்ஸ் எப்பவுமே ஒரு கமாண்ட் அப்போ தான் பிட்டை சேஞ்ச் பண்ணும், அதுவாக பண்ணாது. ஒரு டிரான்சிஸ்டர் 0 to 1 ஆகணும்னா அதுக்கு எனர்ஜி வேணும். இதை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ யாருமே நம்ப முடியாத ஒரு ஃபினோமினா கண்டுபிடிக்கிறாங்க. சிங்கிள் ஈவெண்ட் அப்செட். எப்படி நம்ம யுரேனியம் மாதிரி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ்லேருந்து அயனைசிங் ரேடியேஷன் எமிட் ஆகுதோ அதே மாதிரி தான் ஸ்பேஸ்லேருந்தும் ஹை எனர்ஜி அயனைசிங் பார்ட்டிகல்ஸ் எர்த்துக்கு வரும். இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் 90% ப்ரோட்டான்ஸ், 9% ஹீலியம் நியூக்ளியை அண்ட் 1% ஹெவியர் நியூக்ளியை இருக்கும். இது நம்ம சன்லேருந்துலாம் வராது, பெரிய பிளாக் ஹோல்ஸ்லேருந்து இல்லைனா கேலக்ஸில் இருக்கிற ஸ்டார்ஸ் பர்ஸ்ட் ஆகிறப்ப எமிட் ஆகும். இந்த பார்ட்டிகல்ஸோட எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எர்த்தோட சர்ஃபேஸில் பட்ட உடனே ஏர் மாலிகூல்ஸோட கொலைட் ஆகி பியான்ஸ், நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், மியூஆன்ஸ், எலக்ட்ரான்ஸ், பாசிட்ரான்ஸ் அண்ட் ஃபோட்டான்ஸ் மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ் டிவைட் ஆகி ஒரு காஸ்மிக் ரேலேருந்து ஷவர்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கிரவுண்டில் படும். இதில் ஒரு பார்ட்டிகல் மட்டும் பெல்ஜியமில் அன்னைக்கு வச்சுருந்த எலெக்ஷன் ஓட்டிங் கம்ப்யூட்டரோட 13 பிட் டிரான்சிஸ்டரில் பட்டு அதை எனர்ஜைஸ் பண்ணி பிட்டை ஃப்ளிப் பண்ணி 0 to 1 ஆக்கியிருக்கும். நினச்சி பாருங்க, காஸ்மிக்கில் எங்கேயோ ஒரு ஸ்டார் வெடிச்சு வந்த பார்ட்டிகல்னால
மரியாக்கு 4096 எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் கிடச்சிருக்கு. சரி, இதெல்லாம் எப்போயாச்சும் நடக்கும் தான் நினைக்கிறீங்க. அதுதான் இல்லை. இந்த பார்ட்டிகல்ஸ் எப்போவுமே நம்மளை சுற்றி தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம எலக்ட்ரானிக் கேஜெட்ஸில் படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. 2009 ஸ்டடியில் ஒரு வருஷத்துக்கு சுமாராக 1000 மெமரி எரர்ஸ் கூகுள் டேட்டா சென்டர்ஸில் வந்திருக்கு. இந்த எரர்ஸ் மோஸ்ட்டாக சிங்கிள் பிட் எரர்ஸாக தான் இருந்திருக்கு. காரணம் இந்த பார்ட்டிகல்ஸ் தான். 2010ல் கசினி ஹியூகன்ஸ்ன்ற சாட்டர்ன் ஆர்பிட் பண்ணிட்டு இருந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் டேட்டாவை எர்த்துக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கப்ப சடனாக பிட் ஃப்ளிப் ஆகி அதோட ரீசெட்டும் ஆகியிருக்கு. இதுக்கும் காரணம் சிங்கிள் ஈவெண்ட் அப்செட். இதெல்லாம் வெறும் டிவைஸ் தான். ஆனால் எலெக்ஷன் வரப்ப இதை கொஞ்சம் சீரியஸாக தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம நாட்டோட ஆட்சியை தீர்மானிக்க போகிற விஷயம். நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்றத இந்த எலெக்ஷன் தான் முடிவு பண்ணும். சரி ப்ரோ, இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற சேட்டலைட்ஸ் அண்ட் டேட்டா சென்டர்ஸ்லாம் ECC எரர் கரெக்டிங் கோட் மெமரின்னு ஒரு ரேம் யூஸ் பண்ணுறாங்க. இது பிட் ஃப்ளிப்பை டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணிடும். ஏர்கிராஃப்ட்ஸ்லேயும் இது மாதிரி ஆகாமல் இருக்க மல்டிபிள் சிஸ்டம்ஸ் அட் அ டைமில் ஒரே டாஸ்க்கை பண்ணும். ஸோ ஒரு சிஸ்டமில் பிட் ஃப்ளிப் ஆனாலும் ஓவரால் ஃபங்க்ஷன்ஸை அஃபெக்ட் பண்ணாது. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மாதிரி அதிகமாக ரேடியேஷன் வர இடத்துல சிஸ்டம்ஸை இந்த ஃபினாமினாலேருந்து ப்ரொடெக்ட் பண்ண சிலிக்கன் டை ஆக்சைடு அண்ட் கேலியம் ஆர்சனைட் மாதிரி ப்ரொடெக்டிவ் இன்சுலேட்டர்ஸ் டிரான்சிஸ்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ்க்கு சிங்கிள் ஈவெண்ட் அப்செட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான சிஸ்டம் இந்த EVM. என்னதான் இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் EVM-ஐ ஹேக் பண்ண முடியாத மாதிரி செஞ்சிருந்தாலும் சிங்கிள் ஈவெண்ட் அப்செட் ப்ரொடெக்ஷனை பற்றி எங்கேயும் மென்ஷன் பண்ணல. லேட்டஸ்ட் EVM மாடல்ஸில் VVPAT ஆட் பண்ணியிருந்தாலும் அது ஒரு வெரிஃபிகேஷன் டிவைஸ் தானே ஒழிய ப்ரொடெக்ஷன் டிவைஸ் கிடையாது. எல்லா டிவைஸ் மாதிரியே இதுலேயும் டிரான்சிஸ்டர்லாம் யூஸ் பண்ணனால இந்த ப்ராப்ளம் அக்கறாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கம்மி பண்ண EVM-க்கு மல்டிபிள் மெமரி லொக்கேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இல்லைனா எரர் கரெக்டிங் கோட் மெமரி யூஸ் பண்ணலாம். இல்லை டிரான்சிஸ்டருக்கு ஃபிசிக்கல் ஷீல்டிங் தரலாம். பட் இதெல்லாம் பார்ட்டிக்கல் இன்டர்வென்ஷனை கம்மி பண்ணமே ஒழிய கம்ப்ளீட்டாக கட் பண்ணாது. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அதனால் எப்படியும் இந்த மாதிரி ரிஸ்க்லாம் இருக்குது. நான் ஏன் ஓட்டு போடணுன்னு கேட்டிங்கன்னா கேட்பீங்க. தெரியும், நம்ம கையில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ யூனிவர்ஸ் அதோட வேலையை பார்க்கட்டும். நம்ம வர ஏப்ரல் 23ஆம் தேதி கரெக்டாக நம்மளோட வேலையை பண்ணுவோம்.